இந்த குழந்தை மாதிரி இருக்கிற இந்த பீகிள் பாருங்க. பீகிளுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் 43 days ரொம்ப குட்டியா இருக்கு. ஸோ நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து எடுத்தீங்க? யூரோப்ல இருந்து எடுத்தோம். ஓ, யூரோப்பியன் பீகிள் த பீஸ்ட். விஜய் படத்துல பீஸ்ட் அந்த பீஸ்டா நீ? எத்தனை டாக் இருக்கு உங்ககிட்ட? 30 டாக்ஸ். அதில் வந்து 25 ஃபீமேல்ஸ், 25 ஃபீமேலு, 5 மேலா? ஒரு வேக்சின் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் சேலுக்கு எடுப்போம். சரி சரி. அதை வரலையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். பாலுக்காக எல்லாமே பயங்கரமா வெயிட் பண்ணுது. ட்ரை கலர் மீன்ஸ் ட்ரிபிள் கலர். ஓகே. ப்ரௌனு, ஒயிட்டு, பிளாக், அதான் ட்ரை கலர். சரி சரி. இது வச்சிருந்தா நமக்கு டிப்ரெஷன் இருக்காது. ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சுட்டு நல்லா டென்ஷனாக வந்துட்டு இருக்கோம். அவனை பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவன் பண்ற சேட்டை கிளவுன் தனத்திலேயே வந்து நம்மளோட டிப்ரெஷன்லாம் போயிடும். ஏன் பாருங்க, ரொம்ப சமத்தா இருக்கு. ஏதோ வந்து ஒரு டெடி பியர் கூட விளையாடுற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கு பீகிள்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும். Chill நண்பா. Hi Lucky family, welcome back to the channel. This is your boy Sam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க guys? நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு டாக் கெனல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனல்ல வந்து டாக் கெனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. முன்னாடி நிறைய வந்து நம்ம டாக் கெனல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இனிமே வந்து ரெகுலரா உங்களுக்கு பிடிச்ச டாக் கெனல் வீடியோஸ் வந்து ரெகுலரா போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம டாக் கெனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, எங்களுக்கு வந்து உங்க வீடியோஸ் பிடிச்சிருக்கு, ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிருங்க. அண்ட் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டாக் லவரா நீங்க இருந்தீங்கன்னா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஆவடி தாண்டி திருமலை வாயில்னு ஒரு அவுட்டரான ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா பீகிளுக்காகவே வந்து ஸ்பெஷலா வந்து ஒரு டாக் கெனல் வந்து நான் பார்த்தேன். சோ அந்த கெனல் தான் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். டாக்ஸ்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். சோ டாக்ஸ் எங்க இருந்தாலுமே உடனே நம்ம டாக்ஸ் வந்து பார்க்க வந்து வந்துருவோம். சோ நம்ம அந்த டாக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ண போறோம் அண்ட் விளையாட போறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ஒரு வைபா இருக்கும். சோ டாக் லவர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல உள்ள பியூட்டிஃபுல் டாக்ஸ்லாம் நம்ம விளையாடலாம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு நம்ம டாக் ஃப்ரெண்டை மட்டும் கேஜ்ல வச்சிருக்காங்க. மத்த டாக்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வெளில விடுவாங்க. அது எல்லாமே பீகிள். இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு லேப் ஃப்ரெண்டு. ஹாய்டா, உன்ட கொடுக்கறதுக்கு எனக்கு கிட்ட ஃபுட் எதுவும் இல்ல, பட் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா. சரி ஓகே பாய். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அந்த டாக் பாக்குறதுக்கு. சோ கைஸ், டாக் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஒரு டாக் வளர்க்கணும்ன்றது வந்து நம்ம ட்ரீம். சோ உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க டாக் வளர்க்குறீங்களா இல்ல வளர்க்கறது உங்களோட ட்ரீமா அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ட்ரீமா இருந்தா எந்த டாக் வளர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல நீங்க அந்த டாக் வளர்க்கலாம். சோ லக் வந்து உங்களுக்கு எல்லாம் வரும். சோ நானுமே டாக் வளர்க்கணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். அதனால வந்து எந்த டாக் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு சர்ச்சுக்காக தான் வந்து நம்ம இந்த சேனல் வந்திருக்கோம். பீகிள் டாக்ஸ் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகுமா, அந்த பிரீட் வந்து எப்படி இருக்கும், நம்ம ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல்லான பீகிள் டாக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து சென்னை பீகிள்ஸ் சேனல்ல இருக்கோம். செம வெயிட். ஸோ பீகிள் பிரீட்ஸ் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். பீகிள்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஒரே விளையாட்டு தாங்க. எல்லா டாகும் நம்மளை சுத்தி எப்படி விளையாடிட்டு இருக்குன்னு பாருங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட் பிரீட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பார்க்க தான் வந்து குட்டியா இருக்கு, ஆனா வந்து தூக்குனீங்கன்னா பயங்கர வெயிட்டா இருக்குங்க. இந்த பீகிள்லாம் சாப்பாடுலாம் பயங்கரம் போடுறாங்க போல. கைஸ் இங்க பாருங்க, நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பீகிள்ஸ்லாம் இருக்கு. அண்ட் இந்த சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பீகிள், ஒன்லி ஃபார் பீகிள்ஸ். ஹேய், இங்க பாருங்க, இந்த டாக் வந்து பால் வந்து வச்சிருக்கு. ஸோ பால் ஃபெச் வந்து இந்த டாக்ஸ் விளையாடும். இங்க பாருங்க, நம்மகிட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுக்குதான்னு பார்க்கலாம். குடு 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 கொடுக்காது. ஸோ இது இதோட குட்டியா ப்ரோ? இவரோட குட்டியா? ஓகே. ஸோ எத்தனை பீகிள்ஸ் ப்ரோ இங்க இருக்கு? 30யா? பா அப்பா, ஏன் பாருங்க கைஸ், ஆனா பயங்கர வெயிட். பீகிள்லாம் வந்து ரொம்ப சமத்தான டாக்ன்றது வந்து இதுக்கு தான் வந்து சொல்றாங்க போல. இங்க வந்து ஒரு 30 டாக் இருக்கு, ஆனா வந்து எதுவுமே நம்மள வந்து கடிக்கல. ஏன் பாருங்க, ரொம்ப சமத்தா இருக்கு. ஏதோ வந்து ஒரு டெடி பியர் கூட விளையாடுற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கு பீகிள்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும். இங்க வா. ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன். காது வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ பீகிள்ஸ்லாம் வந்து நேச்சுரலாக ரேபிட் அண்ட் டக் ஹண்ட் பண்ணுறதுக்கு வந்து பீகிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் பிரீட். ஓகே பாருங்க, நம்ம கையில் வந்து ரொம்ப க்யூட்டான பீகிள் பப்பீஸ் இருக்கு. எத்தனை டே பப்பி ப்ரோ? 43 டேஸ். ஓகே. ஓ செல்ல குட்டிகளா. இந்த குழந்தை மாதிரி இருக்கிற இந்த பீகிள் பாருங்க. பீகிளுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் 43 டேஸா ரொம்ப குட்டியா இருக்கு. பீகிள்ஸ்னாலே ஒரு குட்டியான பிரீடு தான். இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு. பாலுக்காக எல்லாமே பயங்கரமா வெயிட் பண்ணுது. இந்த டாக் பாத்தீங்கன்னா பால் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சோ விளையாடுறதுக்கு வந்து பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. சோ இந்த பால் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் இந்த டாக்லாம் வந்து நம்மளதான் சுத்திட்டு இருக்கோம்.
என்ன வேணுமா? ஏய் ஏய் இங்க பாருங்க, எல்லா சைடும் தாவிட்டு இருக்கானுங்க. இப்ப பாருங்க. ஓகே, போயிட்டு வாங்க. ஸோ எந்த டாக் எடுத்துட்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். கொண்டு வா, கொடு கொடு. அவ கொடுக்கல, அதை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கு. அதை வந்து ப்ரோ வாங்கிட்டாரு. சரி, இவன ரொம்ப குலைக்கிறான். என்னடா ஏவா? யூரோப்பியன் இம்போர்ட் பீஸ்டா? பீஸ்ட் விஜய் படத்துல பீஸ்ட், அந்த பீஸ்டா நீ? எப்பா அடிக்காத. பீஸ்ட் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு டாக் வம்பளு தான், அவனை வந்து மிரட்டி அமிச்சிருச்சு. பீஸ்ட் கிட்ட யாரையுமே வச்சுக்க முடியாது போல. இதுதான் வந்து நம்ம ஸ்கார்லெட் விச். என்ற கீழே போகணுமா? ஓகே, ஃபேஸ் கிட்ட வச்சாச்சு. நம்ம மூஞ்ச நக்கி எடுத்துரும் போல. இங்க வா இங்க வா. வர பீஸ்ட் இங்க பாருங்க. ஹேய் ஹேய், நம்ம எவ்வளவு விளையாண்டாலும் நம்மளை வந்து கடிக்காத ஒரே ஜீவன் வந்து நம்ம பீகிள்ஸ் தான். சோ கைஸ், நம்ம பாத்தீங்கன்னா சென்னை பீகிள்ஸ்ல இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம பீகிள் டாக்ஸோட விளையாண்டோம். பாத்தீங்கன்னா நம்மள மண்ணாக்கி ஒரு வழி ஆக்கிருச்சு. நம்ம கூட வந்து இந்த கிணல்ல இருந்து, உங்க நேம் ப்ரோ? சதீஷ்குமார் ப்ரோ இருக்காரு. வணக்கம் ப்ரோ, உங்களோட கிணல் பேர் என்ன ப்ரோ? சென்னை பீகிள்ஸ். ஓகே, எங்க இருக்கு உங்க கிணல் லொகேஷன்? ஆவடி தான். ஆவடி சிஆர்பிஎஃப். என்ன பிரீடு ப்ரோ? பீகிள் மட்டும் தான் பண்றீங்க? ஒன்லி பீகிள்ஸ் தான். எத்தனை டாக் இருக்கு உங்க கிட்ட? 30 டாக்ஸ். அதுல வந்து 25 ஃபீமேல்ஸ். 25 ஃபீமேல், 5 மேலா? எதனால ஒன்லி பீகிள் மட்டும் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு பிடிக்கும் பீகிள் பிடிக்கும். ஓகே, பீகிள் யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸ் கம்மி ப்ரோ. அப்படி மற்ற பிரீட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. குட்டியா இருக்கு, ஒரு டாக் வச்சிருக்கிற மாதிரி சைஸ், ஹேர் ஃபால் ஆகாது. சரி, சாப்பாடு கம்மியா சாப்பிடும், அவ்வளவுதான். ஷிட் கம்மியா போகுமா? அதுவும் தானே ப்ரோ? அதுவும் தான். ஓகே, நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், குட்டி பிரீடு வளர்த்தா காம்பாக்டா இருக்கணும், நமக்கு டாக் வளர்க்குற அந்த ஆசையை நிறைவேறும். மெயினா பாத்தீங்கன்னா ரெண்டட் ஹவுஸ் எல்லாம் பீகிள் வளர்க்கலாம். ரெண்டட் ஹவுஸ், அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வளர்க்கலாம். மோஸ்ட்லி வாங்கிட்டு போறவங்க எல்லாருமே அபார்ட்மெண்ட்ஸ் தான். இது எப்படி ப்ரோ? இப்போ இது வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ரெண்ட் ஹவுஸ்ல கூட நம்ம இப்போ வச்சுக்கிட்டோம்னா கூட தெரியாது, ஒரு டாக் இருக்குன்னே தெரியாது இதை வச்சிருந்தா. ஆமா ப்ரோ. சரி ப்ரோ, பீகிள் எத்தனை வெரைட்டி இருக்கு? பீகிள்ல பாத்தீங்கன்னா பை கலர், ட்ரை கலர், இது மட்டும் தான் இந்தியாவில். மோஸ்ட்லி ட்ரை கலர் தான். இதுதான் ட்ரை கலரா? இதுவுமா? ஆமா ப்ரோ. ட்ரை கலர் மீன்ஸ் ட்ரிபிள் கலர். ஓகே, பிரவுன், ஒயிட், பிளாக், அதான் ட்ரை கலர். சரி, இந்த கலர் தான் இருக்கு. ஆமா ப்ரோ. ஸோ பீகிள்ஸ் வந்து ஆக்சுவலி எதுக்காக யூஸ் பண்ணாங்க, அந்த டீடைல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? பீகிள்ஸ் பாத்தீங்கன்னா ராபிட் அண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ராபிட் அண்டர்ஸ். ஓகே, ஃபாரின்ல தான் அந்த பிரீட். ஃபாரின்ல ராபிட்டுக்காக யூஸ் பண்ணாங்க. ஓகே, பயங்கர எனர்ஜியா உள்ள பிரீட்ல ப்ரோ. ஆமா ப்ரோ. இப்போ வந்து நிறைய பேர் ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ இதோட டெய்லி எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்கா? அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா வச்சுங்க, டிப்ரெஷன் கில்லர். இது வச்சிருந்தா நமக்கு டிப்ரெஷன் இருக்காது. ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சுட்டு நல்லா டென்ஷனாக வந்துட்டு இருப்போம். அவனை பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவன் பண்ணுற சேட்டை க்ளவுன் தனத்திலே வந்து நம்மளோட டிப்ரெஷன்லாம் போயிடும். மைண்டை டைவர்ட் பண்ணி விட்ருவாங்க. மைண்டை ஈஸியாக எவ்வளோ கடுப்பாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்கள அவுத்து விட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டோம்னா அப்படியே அமைதியாயிரும். இவனுக்கு மூஞ்ச பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவப்பட கூட தோணாது. ஒரு வாட்டி அதட்டி பார்ப்பீங்க, அப்புறமா வந்து சே இவனை போய் என்னடா நம்ம திட்டுறது அப்படின்ட்டு நம்ம வந்து சைலண்ட் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோதான் திட்டினாலும் திரும்ப வந்து உங்ககிட்ட விளையாடுவான், அப்படிதானே? என்ன ஃபுட்டுலாம் ப்ரோ கொடுக்கணும் இதுக்கு? குட்டியை பொறுத்தவரை நாங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃபுட்டா? அப்புறம் வந்து செர்லாக், இது 2 தான். அடல்ட்டை பொறுத்தவரையும் காலையில் பார்த்தீங்கன்னா மீட் அண்ட் ரைஸ். சரி, ஈவினிங் வந்து ட்ரை ஃப்ரூட்டோ ப்ளஸ் வந்து மீட். 2 டைம்ஸ் தான் ஃபீட் ஆகும். ஆமாம், அது அப்படியே 2 டேஸ் கழிச்சு மீட்டுக்கு பதிலாக அப்படியே வெஜிடபிள்ஸ், பம்கின், கேரட் அப்படி கொடுத்தாலே ஹெல்த்தியாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஸோ இதுக்கு நம்ம தனியாக வாக்கிங் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் இல்லை, மாடியில் நீங்கள் கொஞ்சம் விளையாட வைக்கலாம். ஸோ வாக்கிங்கே இல்லாத ஒரு ப்ரீடு இது. ஆமாம் ப்ரோ, வாக்கிங் தேவையே கிடையாது. வீட்டில் நம்ம பின்னாடியே வருவாங்க, கிச்சனுக்கு போனால் கிச்சன் வருவாங்க, காலில் அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. ஓகே, ஷிட் போகிற டைமிங்லாம் மெயின்டைன் பண்ணால் நீங்கள் வாக்கிங் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். வாக்கிங் ஃபஸ்ட்டு டாக் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்காண்டி தான் ஆக்சுவலி. ஆமாம், டாக் வாங்கி வச்சாதான் நம்ம வாக்கிங் போகணும்னு ஒரு எண்ணம், நம்மளே வாக்கிங் போகிறதுக்கு. அதுக்காக தான் வாக்கிங். ஓகே, டாக் பொறுத்தளவு அவங்க அங்கே போகணும்னு நினச்சிருந்தாலும் போயிடுவாங்க. பீகிள் வச்சிருந்தா நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், பயங்கர ஹைப்பர் ஆக்டிவான ஒரு டாக்ஸாக தெரியுது. இதோட ஹைட்லாம் எவ்வளோ வளரும் ப்ரோ? மேக்ஸிமம் 13 to 15 inches. 13 to 15 inches அவ்வளோதான். அதுக்கு மேலே வளரும். சார், நான் 2 வகையான ஒரு பீகிள் பார்த்துருக்கேன். சில பீகிள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, சில பீகிள் அதோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அது என்ன 2 வெரைட்டி? நீங்கள் பார்த்தது வந்து சின்னதாக இருக்கும், காம்பேக்டாக. 13 inches. 13 inch பீகிள். அதை விட கொஞ்சம் உயரமாக ஒரு 2 inch. அது 15 inch. ஓ, அப்படி ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஆமாம் ப்ரோ. உங்ககிட்ட ரெண்டுமே இருக்கா? ரெண்டுமே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா பீஸ்ட்? ஆமாம், பீஸ்ட். அவெல்லாம் 15 inches. இந்த ஃபீமேல் பாருங்க, அதெல்லாம் 13 inches. ஸோ பீகிளோட லைஃப் ஸ்பேன் என்ன ப்ரோ? எப்போ அது ஃபுல்லாக அடல்ட் ஆகும்? உங்ககிட்ட குட்டியானா எத்தனை டேஸில் நீங்கள் குட்டியாக கொடுக்குறீங்க? அது வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 40 to 45 days. ஒரு வேக்சின் கம்ப்ளீட் ஆன உடனே வேக்சின் போட்டு தான் தரீங்க? ஆமாம், வேக்சின் போட்டு தான் தருவோம். ஓகே, ஒரு வேக்சின் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் சேலுக்கு எடுப்போம். சரி, அதை வரலையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். பீகிள் வந்து லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 12 to 16
13 years. ஓகே, இது எப்போ ப்ரோ ப்ரீடிங்லாம் எப்போ ஆகும்? ஃபீமேல் குட்டிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா எப்போ குட்டி போடும்? 13 months ஆகும். 13 monthsலேயே குட்டி போடும். ஃபர்ஸ்ட் ஹீட் வந்துடும். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹீட் ஸ்கிப் பண்ணிடணும். ஆக்சுவலி 7 months ஒன்று வரும். 7 monthsல வரும், அது ஸ்கிப் பண்ணிடணும். அது ஸ்கிப் பண்ணிட்டு 13 months செகண்ட் ஹீட் வரும். அதில் அப்போ மேட் பண்ணுவாங்க. அதில் மேட் பண்ணால் நல்லது. ஸ்டட் சர்வீஸும் உங்ககிட்டே இருக்கு? ஆமாம் ப்ரோ, எங்கள்கிட்ட யூரோப் இம்போர்ட் பீஸ்ட். அவனுக்கு தெரியாத ஆளே இல்லை. எப்போ எடுத்தீங்க அவனை? ஆமாம் ப்ரோ, அவனுக்கு தெரியாத ஆளே இல்லை. அப்படியா? கூட்டு வாங்க அவனை. வரவங்க எல்லாம் கேட்க பீஸ்ட்டை காட்டுங்க, நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகிறோம். அப்படியா? பீஸ்ட் வேர்ல்டு சாம்பியனோட சன் ப்ரோ அவன். இவன் தானா? இப்போ பாருங்க, கூப்பிட்டவனே வந்துட்டான் பீஸ்ட். எப்படி ப்ரோ பீஸ்ட் படம் வந்ததுக்கப்புறம் அந்த பேர் வச்சிங்களா? ஆக்சுவலி அவங்களே வச்சு தான் வச்சுருந்தாங்க. சரி, வெயிட் பண்ணுவாங்க. அவங்களே அந்த பேர் தான் வச்சிருந்தாங்களா? எந்த ஊர்ல இருந்து எடுத்தீங்க? யூரோப்லேருந்து எடுத்தோம். ஓ, யூரோப்பியன் பீகல் த பீஸ்ட். இந்த குட்டிலாம் என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்க? இந்த குட்டி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோட தான் நாங்கள் கொடுப்போம். 25லேருந்து இருக்கு ப்ரோ. 25,000ல இருந்து கொடுக்குறீங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே, இந்த குட்டி என்ன பிரைஸ் வரும்? மேல் பப்பி வந்து 25, ஃபீமேல் வந்து 20,000 அப்படி தரீங்க. பரவாயில்ல. மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரோ உங்ககிட்ட இருக்கு பீகல் பிரைஸ்? இப்போ பீஸ்ட் பப்பி எடுத்துக்கோங்களேன், அவன் வந்து ஒரு 50 வரும். 50,000 வரும். எதனால ப்ரோ அந்த பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது? குவாலிட்டி தான் ப்ரோ. அவனோட லைன்ஸ் பயங்கரமான லைன்ஸ், யாருமே டச் பண்ண முடியாத லைன்ஸ். வேர்ல்டு சாம்பியனோட சன். பீகலால ஏற முடியாத இடமே கிடையாது போல. மங்கி மாதிரி எல்லா இடத்துலயும் ஏறிட்டு இருக்கு. எப்படி ப்ரோ மங்கி குரங்கு சட்டெல்லாம் ரொம்ப பண்ணுமா? ரொம்ப ப்ரோ, நிறைய. அப்படியா? ஓகே, வேலையே செய்யக்கூடாது சொல்ல போனா. மோஸ்ட்லி இந்த பீகல் வந்து யாரு நம்ம லேடிஸ் கேர்ள்ஸ் தான் விரும்பி வாங்குவாங்க. லேடிஸ் தான் அதிகமா, ஏன்னா அவங்க கூட தான் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. இப்போ என்னதான் ஒரு பையன் வளர்த்தாலும் லேடிஸ் கூட இருக்கிற மாதிரி. நம்ம பசங்களுக்குலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கரடு முரடான இருப்பாங்க. ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு அந்த மாதிரி டாக் செட் ஆகும். இல்ல ஒரு ராட்டு, டாபர்மேன், இது வந்து மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு. ஆமாம் ப்ரோ. அது போக வந்து கண்டிப்பா டாக் வளர்த்தே ஆகணும், பட் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்க இது வளர்க்கலாம். மெயின்டெனன்ஸ் கம்மி. எல்லாருமே டாக் வாங்கினா முதல்ல பயப்படுறது அது மெயின்டைன் பண்ணணும். ஐயோ ஹாஸ்பிட்டல் முடி கொட்டணும், முடி கொட்டணும். அந்த 2 ப்ராப்ளமே இது கிடையாது. குலைக்கும்னு பயப்படுவாங்க ஹவுஸ் ஓனர்ஸ்லாம், வந்து குலைக்கும் அப்படின்னு. அந்த பிரச்சனை இந்த குலைக்காது, குலைக்கவே குலைக்காது. அப்படியா? சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி லைட்டா கத்தும். இப்போ சிங்கிள் டாகா நீங்க வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, குலைக்காது. குலைக்கவே குலைக்காது. இது இருக்கிறதே தெரியாதுல்ல? ஆமாம் ப்ரோ. இப்போ நீங்க உள்ள என்ட்ரு ஆகும்போது கிணல் இருக்கிறதே தெரியல. நீங்க நிறைய டாக் வச்சிருக்கீங்க, அப்படி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா குலைக்கிற சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் இருக்கிற. அது அத்தனோட சைஸுக்கு அது எப்படி எட்டி நம்மள மேல பாக்குது பாருங்களேன். அது என்ன ப்ரோ குதிச்சு குதிச்சு விளையாடுது இந்த டாக்ஸ்? ஒரு நிமிஷம் இப்படியே நிக்கும் ப்ரோ. அப்படியா? ஓ, சர்க்கஸ் வித்தெல்லாம் காட்டும் போல. ஒரு நிமிஷம் இப்படியே நின்னு குதிக்கிறதுக்கு இது ரொம்ப பிடிக்கும் போலயே, மங்கீஸ் மாதிரி. மத்த டாக் எல்லாம் கூட இவ்வளவு அவங்க கூட ப்ளே பண்ணுன்ற மாதிரி விளையாடுறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு பிரீட்ஸ் பீகல். நீங்க என்னதான் டென்ஷனா போய் நின்னுட்டு இருந்தாலும் நீங்களே விளையாட ஆரம்பிச்சிருங்க ஆட்டோமேட்டிக்கா. கண்டிப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிற நம்ம எல்லாம் வந்து பீகல் வாங்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து டென்ஷன் ப்ராப்ளம், ஆங்கர் இஷ்யூஸ்லாம் இருக்கும். நீங்களாம் வந்து பீகல் வாங்கி வச்சு ஆங்கர்ஸ் வந்து கம்மி பண்ணுங்க. தெரப்பி டாக் மாதிரி கூட இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வெளியூர்ல இருந்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்களா? நாங்க டெலிவரி பண்ணுவோம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, நீங்க வேக்சின் போட்டு தான் கொடுத்துருவீங்க, அதனால அந்த பிரச்சனை இல்லை. ஒரு வேக்சின் போட்டு கொடுப்பீங்களா? பூஸ்டர் அவங்க போட்டுக்கணுமா? ஆமாம், நாங்க வந்து மேக்ஸிமம் 40 daysல இருந்து 45 days தான். எங்களான வெயிட் பண்ணிருப்பாங்க, வந்து புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, அந்த 40 days நாங்க இது பண்ணும்போது நாங்க அவங்களுக்கு அமுச்சு வச்சிருவோம். இங்க பாருங்க, நேர்லயே வருவாங்க. அது பாட்டுக்கு வந்து இங்க இருந்து ஒரு குச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. சரியான ஒரு காமெடி பீஸ், ஜோக்கர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பீகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. ஏய், ஸோ இது எப்படி ப்ரோ, இதை எப்படி ஸ்மெல்லு வராமல் க்ளீனாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஸ்மெல்லே வராது ப்ரோ. வராதா? நார்மலாக சிங்கிள் டாக் வளர்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மெல்லே வராது. 15 daysக்கு ஒருக்கா குளிப்பாட்டிக்கோங்க. 15 daysக்கு ஒன்ஸ். எப்படி ப்ரோ அந்த டாக் ஷாம்புலாம் விற்கிறாங்களே மெடிக்கல், அதை போட்டு குளிப்பாட்டி சாதாரணமாக இது பண்ணி இது பண்ணால் போதும். ட்ரையர் போட வேணாம், இது ட்ரையர்லாம் போட வேணாம். ஆனால் அந்த டாக் ஷாம்பு போட்டால் நல்லதில்ல? நல்லது ப்ரோ. ஓகே, டாக் ஷாம்பு போட்டு ஒரு எப்படி ப்ரோ, கோல்டு வாட்டரா இல்லைனா ஒரு நார்மல் வாட்டர் டேப்பை திறந்து ஒரு நேரம் நினச்சி ஒரு தேய்ச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, டிக்ஸ்லாம் எப்படி இதில் இருந்து மெயின்டைன் பண்ணுறது? டிக் ஃப்ரீயாக எப்படி டாக் வச்சு? அதிகமாக நம்ம மண்ணில் விடுறதுனால தான் ப்ரோ டிக்ஸ் வருதா? மண்ணில் இருந்து தான் டிக்ஸே வருது. ஆமாம். ஓகே, அவங்க விளையாடுறாங்க, அதில் உருள்றாங்க, இன்னொரு டாக் மேலே அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த இது அவ்வளோக்கா வராது. அந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பீகல்ஸுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் மற்ற ப்ராப்ளம் நெகட்டிவ் எதுவுமே கிடையாது இல்லையா? எதுவுமே கிடையாது. ஏன்னா குட்டி டாக் நீங்கள் டைல்ஸில் போட்டால் கூட எதுவும் ஆகாது. பட் வந்து இதுக்கு செரி ஐஸ் இன்னொன்று வருது இல்லை ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அது எல்லா டாக்ஸுக்குமே வருமா? அது எப்படி? எல்லா டாக்ஸுக்கும் வராது, அவங்க பேரண்ட்ஸ் இருந்தால் மட்டும் வரும். ஓ, அது பேரண்ட்ஸுக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இங்கே வரவங்க எல்லாம் அவங்கள்ட்ட பேரண்ட்ஸ் காட்டிடுவோம் நாங்கள் கம்பல்சரி. ஓகே, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, அது போல தான் வளருவாங்க. பட் செரி ஐஸ் வந்து பீகல் பிரீட்ல காமன் தான் இல்லையா? ஆமாம், காமன். ஆனால் அது கியூரபிள் தானே? அது கியூரபிள் தான். ஒரு ஆப்ரேஷன் அது பண்ணால் அது ரிமூவ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் திரும்பி வராதா? வராது ப்ரோ. ஸோ மந்த்லி ஒரு எஸ்டிமேஷனாக நம்ம குட்டினா 3 times கொடுக்கணும் இல்லையா? ஆமாம் ப்ரோ. 3 times ட்ரை ஃபுட் தானா ப்ரோ? ட்ரை ஃபுட் தான் ப்ரோ. எத்தனை மந்த் வரைக்கும் நம்ம ட்ரை ஃபுட் கொடுக்கணும்? எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் 2 months வரைக்கும். அப்புறம் நாங்களே கால் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க. நீங்களே சொல்லிடுவீங்களா? நாங்களே சொல்லுவோம், உங்களை ஃபாலோ பண்ணுவோம். அந்த 15 yearsமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான். அப்படியா?
ஓகே ஓகே. அண்ட் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுப்பீங்க நடுவில்? இந்த டைம் வேணா கால் பண்ணுவாங்க. ஓகே. எந்த டைம் வேணா கால் பண்ணி உங்களுக்கு டவுட் கேட்குறாங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே. எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? எண்ணிக்கையே கிடையாது ப்ரோ. அவ்வளோ இருக்காங்க. ஓகே. எத்தனை வருஷமா ப்ரோ இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 15 இயர்ஸாக இருக்கு ப்ரோ. 15 இயர்ஸாக அந்த பீகிள் ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ இது என்ன 2 டைம்ஸ் ஃபுட்டு நீங்களே சேஞ்ச் பண்ண சொல்லுவீங்க, அது என்ன கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருவீங்க? சொல்லி கொடுத்துருவோம். இது டெய்லி நான்வெஜ் கம்பல்சரியா இல்லை நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போகலாம்? அவனுக்கு தேவையான ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் கிடைக்கணும். அது கிடைக்கணும். கிடைச்சாலும் பரவாயில்ல. ஓகே. ஏர் ஃபால் ப்ராப்ளம்லாம் கிடையாது? கிடையாது ப்ரோ. ரேஷஸ் அந்த ப்ராப்ளமும் கிடையாது? ப்ராப்ளம் கிடையாது ப்ரோ. மற்ற டாகோட வித்தியாசமானது. அப்போ வந்து இப்போ புதுசாக ஒருத்தவங்க டாக் வளர்க்குறாங்க, அவங்க வளர்க்குறதுக்கு ஈஸியான ஒரு டாக் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் தான் அதிகமாக. அப்படியா? பீகிள் தான் ஃபர்ஸ்ட். பீகிள் தான் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை பீகிள்ஸ் கெனல்ல பியூட்டிஃபுல்லான பீகிள் டாக்ஸ்லாம் வந்து பப்பீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம கையில் வச்சிருக்காரு. சமத்தா இருக்கு. 45 நாளா? ஆமாம் ப்ரோ. ஸோ காதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா நீட்டமாக குட்டியாக இருக்குது. இப்போ இவ்வளோ குட்டியாக இருக்குது, வளர்ந்தாலும் குட்டியாக தான் இருக்கும். ஆனால் வெயிட் பயங்கரமாக இருக்குது, பார்க்கறதுக்கு குட்டியாக தெரியுது. எப்படி இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? அந்த அளவுக்கு ரெடி பண்ணுறோம். அப்படி சோறு போட்டுருவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போயே இருந்தே வந்து விளையாடிட்டு தான் இருக்குது. அண்ட் பீகிள்ஸ் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா குட்டி டாக் வெளியே விட்டிங்கன்னா வந்து யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. அண்ட் வெளியே விட்டிங்கன்னா நீங்கள் கூட இருந்து பார்த்துக்குங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கூப்பிட்டு வந்துடுங்க, இல்லைனா அப்புறம் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோ குட்டியாக இருக்குது. இதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ், அதாவது விளையாட்டுக்கு என்னென்ன இதெல்லாம் கொடுக்குறீங்க? கேம் ட்ரைனிங், பால் ஃபிச்சா? ஒரே ஒரு பால் தான், அது தூக்கி போட்டிங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுக்கும். சிம்பிளாக நான் திரும்ப திரும்ப பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கும். இந்த பீகளை வந்து பார்க்கும்போது ஒரு ரோபோட் மாதிரி எனக்கு தெரியுது. பாலை தூக்கி போட்டால் திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும்ல. அது டயர்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதே பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கு. சில டாக்லாம் வந்து உட்காந்துருச்சு, படுத்துருச்சு. அண்ட் அங்கங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. பீஸ்ட் வாடா பீஸ்ட். கேஸ் இங்க பாருங்க எவ்வளவு சமத்தான. அட பாவிகளா டேய், உள்ள இருந்து ஏதோ ஒரு பஞ்சரான டயரை இழுத்துட்டு வந்துட்டானுங்க விளையாடுறதுக்கு. ஒரே சேட்டை தான் கைஸ். அண்ட் கைஸ் பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி பியூட்டிஃபுல்லான பீகிள் பப்பீஸ் வந்து விளையாடிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வரும்போது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட வந்தோம்னா கூட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து போயிருச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம். இந்த பீகிள் ஸ்கூட்டியெல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பீகிள் வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. நம்ம என்ன டாக் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நமக்கு செட் ஆகிற மாதிரி. அண்ட் உங்களுக்கு வந்து பீகிள் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ பேர் என்ன? லச்சுவா? இவ குட்டியா? இது குட்டினா இவளுக்கு பிடிக்குமா? கைஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பீகிள்ஸ்லாம் சூப்பரா இருக்கு கைஸ், வேற லெவல்ல இருக்கு. அண்ட் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா மனுஷங்கள மாதிரியே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு ஃபேஸ்லாம். டாக்ஸுமே வந்து ஃபேஸ் இருக்குல்ல, மனுஷங்க மாதிரியே டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்லாம் இருக்கு. இங்க பாருங்களேன் எவ்வளவு சமத்தா இருக்கான்ட்டு. அண்ட் ரொம்ப கியூரியஸான டாக்ஸ் பீகிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கியூரியஸா இருக்கும். எப்போ பார்த்தாலுமே எப்பயுமே ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அப்படியா? ஓகே. பீகிள்ஸ்க்கு இந்த மாதிரி டிசீஸ்லாம் ஏதாவது இருக்கா? உடம்பு சரியில்லாம போறது ஆகாது. சின்ன இடமா இருந்தாலும் அவங்க தேவையான இதை இது பண்ணிடுவாங்க. ப்ரோ இப்போ நிறைய பேர் உங்ககிட்ட பப்பீஸ் கேட்பாங்களே, எல்லார்கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஸ்டாக் இருக்கா உங்ககிட்ட? இப்போ வந்து இந்த லிட்டர் இருக்கா? இப்போ ஆமாம். இது இப்போ சேல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 10 daysல அதை குட்டி போட்டுரும். ஓ ஓகே ஓகே. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? அது குட்டி போட்டுரும். அந்த குட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொன்றா ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். மாற்றி மாற்றி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே. அது மட்டும் வேற கலரில் இருக்கு. என்ன ப்ரோ அது? பைக் கலரா? 2 கலர் மட்டும். அவனுங்களாவே நம்ம கிட்ட வருவானுங்க போல. இவன் தான் பீஸ்டா? பீஸ்ட். ஓகே கைஸ், உங்களுக்கு பீஸ்ட் தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பீஸ்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல. ஹேய், இது என்ன விளையாடுதா? ஓகே. அக்ரெசிவா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அக்ரெசிவே கிடையாது. சும்மா அது டாக் நேச்சர். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது குட்டி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல குட்டியா கொடுங்க ப்ரோ. கம்பல்சரி ப்ரோ. உங்கள் சேனல் நேம் சொன்னாலே டிஸ்கவுண்ட். அப்படியா? எவ்வளோ ப்ரோ டிஸ்கவுண்ட்? 10% கம்பல்சரி. ஓகே. ஸோ நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிணல்லாம் வந்து யார் ப்ரோ? நீங்கள் ஓனரா இல்லை? இல்லை, எங்கள் அண்ணன் இருக்காரு. ஓகே. பேர் மைக்கிள் அண்ணன். ஓகே. அவர் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாரு எல்லாத்தையும். சரி. ஓகே. நான் அங்கே ஹேண்ட்லராக இருக்கேன். அவர் இப்போ இல்லையா இங்கே? இல்லை ப்ரோ. ஸோ கைஸ், நம்ம வந்து பீகிள் கிணல் வந்து சென்னை பீகிள்ஸில் பார்த்தோம். பீகிள்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. நமக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு. அண்ட் உங்களுக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் அடிச்சு நோருங்க நண்பா. அண்ட் வேற எது சம்பந்தமான வீடியோ வேணும், வேற என்ன பிரீட் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பர் வீடியோல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, it's me, your boy Sam, signing off. Bye.